இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 7 புள்ளியில் ஒரு சிக்கு கோலம், 7 புள்ளி இடுக்கு புள்ளி 4ல் நிப்பாட்டிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம். முதல்ல வெளிப்பக்கம் புள்ளியை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 7 புள்ளியில் ஃபஸ்ட்டு புள்ளியில் கூம்பு வர மாதிரி இப்படி கூம்பு போட்டுட்டு 2 புள்ளியை விட்டுட்டு அடுத்த புள்ளியில் ஒரு கூம்பு. இதே மாதிரி ஒரு கோலம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு புள்ளி விட்டு ஒரு புள்ளி கூம்பு போடுவோம். இதில் வந்து 2 புள்ளி விட்டுட்டு ஒரு கூம்பு மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இந்த கூம்புக்கு 2 பக்கமும் வெளியில் தங்குது இல்லையா 2 புள்ளி, அதை இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கனெக்ட் பண்ணி கீழே இருக்கிற புள்ளியை வளைச்சி இப்படி ஒரு யூ மாதிரி போட்டு, இதேமாரி நம்ம சின்ன கோலம் ஒன்று போட்டிருப்போம் 5 புள்ளியில், சேம் டிசைன் எல்லா பக்கமும் இப்போ அதே மாதிரி போட்டு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம். இப்போ இந்த சென்டரில் இருக்கிற புள்ளிக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஷேப் போட்டுக்கலாம். அதாவது இந்த சென்டரில் இருக்கிற புள்ளியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த யூ ஷேப் போட்டோம் இல்லையா, அதில் நடுவில் இருக்கிற புள்ளிக்கு இப்படி ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இது வந்து சிக்கு கோலமாக பூக்கோலமான்னு எனக்கே தெரியல. போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சிக்கு கோலம்னு சொல்கிறதா இல்லை பூக்கோலம்னு சொல்கிறதான்னு. இப்போது இதுக்கு இது சென்டர்லேருந்து இந்த புள்ளிக்கு குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்படி. இது ரொம்ப ஈஸியான கோலம். சென்டரில் அவ்வளோதான். சூப்பர்.